ஆமா இல்ல காலையில இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க. எங்க அண்ணனுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்க போறாங்கண்ணே. ஓ சந்தோஷமான விஷயம். அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல என்னெல்லாம் செக் பண்ணணும்னே? அது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தோம்னா என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து லேப்டாப்போட சார்ஜர் அண்ட் பவர் கேபிள் இது 3 உள்ள இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். என்னடா எங்க அண்ணன் ஆன்லைன்லயா வாங்குறானே? அந்த அர்த்தத்துல சொல்லலாம். இதெல்லாம் செக் பண்ண சொல்றீங்க? அவன் வாங்கும்போது கவர்மெண்ட் லேப்டாப்னா? ஆமா அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட லேப்டாப்லாம் அங்கே இருக்கும். சப்போஸ் அதில் வந்து இந்த பவர் கேபிளோ இல்லை சார்ஜரோ மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு நான் சொல்ல வரேன், எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு. சரிண்ணே. அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 வந்து நீ என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணீங்கன்னா மெயில் ஐடி எதுவும் கேட்கக்கூடாது. டேரெக்டாக ஒர்க்கிங் பேஜ்க்கு போயிடணும். சப்போஸ் மெயில் ஐடி கேட்டால் நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி நீங்கள் அந்த மைக்ரோசாஃப்ட் 365 தயவு செய்து வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து 1 இயர் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதில் விண்டோஸ் 11 வந்து ஆக்டிவேஷன் ஆயிருக்கா அப்படின்றத மெயினாக நீங்கள் பார்க்கணும். அது வந்து நீங்கள் டிஸ்பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை ரன் கமாண்டில் போயிட்டு SLMGR/DLI அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி கீபோர்டில் வந்து ஏதாவது கீ வந்து டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. எல்லா கீஸும் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. டச் பேட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. டச் பேட்ல என்னன்னா செக் பண்றது? நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க. டச் பேடுன்னா நம்ம லேசா வந்து மூவ் பண்றோம் அதுலேயே வந்து ஒர்க் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அதுதான் தப்பு. ஏன்னா நம்ம வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், அதுலேயே வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டச் பேட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை அட் எ டைம்ல வந்து ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து வந்து போர்ட் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்துங்க. யூஎஸ்பி போர்ட்டு, சி டைப் போர்ட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துங்க. வெப்கேம் எல்லாம் ஒர்க் ஆகுதா, சவுண்ட் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிங்க. இல்லாட்டி ஏதாவது கிரிச்சு நல்லா சவுண்ட் வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. லேப்டாப்போட சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சார்ஜிங் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத மெயினாக நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி பேக்கில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் சார்ஜ் நிற்குது அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ப்ராப்ளமான பேட்டரி. அது எப்படி பேட்டரி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது? அதாவது 100% வரைக்கும் பேட்டரி வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிருங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு மூவி ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ரைன் ஆகுது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி யூ சீரியஸ் ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2.5 ஹவர்ஸுக்கு மேலே தான் வந்து சார்ஜ் நிற்கும். குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு சார்ஜ் நிற்கணும். அந்த மாதிரி நின்றுச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ஓகே. அடுத்து வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஏதாவது லைன்ஸ் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் லேப்டாப் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குறைஞ்சது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு மூவி ப்ளே பண்ணி விடுங்க, ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஓவர்லோடு கொடுக்கும்போது லேப்டாப் வந்து ஓவராக ஹீட் ஆகுதா, ஹீட் ஆகுறதுனால வந்து நமக்கு லேப்டாப் எதுவும் ஆஃப் ஆகுதா, இல்லை டிஸ்பிளேல ஏதாவது ஃபிளிக்கரிங் இஷ்யூ எதுவும் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளால ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் விட நம்ம மெயினாக வந்து லேப்டாப்புக்கு வந்து ப்ராப்பராக லேப்டாப்புக்குன்னு உண்டான பேக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த குச்சி பையெல்லாம் இங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதை முதல்ல பார்த்துங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். லேப்டாப் பக்கத்தில் குழந்தைங்களை வச்சுக்கவே கூடாது. பேபிஸ் இருந்தா என்ன ஆக போகுது? பேபிஸ் இருந்தா சம்டைம் லேப்டாப் வந்து வாட்டர் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஆமா, ஏன்னா நான் இப்ப கொடுக்குற லேப்டாப் வந்து சாதாரண கிடையாது. குறைஞ்சது 24,000 ரூபாய் அதோட மதிப்பு. அதாவது கவர்மெண்ட் வந்து கொட்டேஷன் போட்டப்ப, ஆனா இன்னைக்கு ரேட் எவ்வளவு தெரியுமா? 30,000 ரூபாய் அந்த லேப்டாப். அப்படின்றப்ப நம்ம வந்து ரொம்பவும் கவனமா வச்சுக்கணும். அப்ப எங்க அண்ணன் லேப்டாப் சேல் பண்ணா எவ்வளவு வரும்? தயவு செய்து லேப்டாப்பை மட்டும் சேல் பண்ணிடாதீங்க. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு நீங்க i3யோ Ryzen 3யோ இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்கினீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படின்றப்ப இந்த லேப்டாப்பை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் நாள் Lenovo E4125 லேப்டாப்லாம் வந்து பசங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சார் ஒருத்தர் வந்தார்ல, அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு படித்து சோகோவில் வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இப்போ 2வது பொண்ணு வந்து செகண்ட் ஷோ லேப்டாப் வாங்கி ப்ராப்ளம் சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தியா, வந்தாங்க நேற்று கூட. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு படித்து போனவங்கலாம். ஃபோட்டோஷாப் வந்து சின்னதாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்கி பெரிய லெவலில் ஒருத்தர் எடிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்ல. கம்ப்ளைண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எதில் கற்றுக்கிட்டான் அந்த பையன்? ஃபோட்டோஷாப் Lenovo E4125 அப்கிரேட் பண்ணி 8GB போட்டு 256 SSD அப்கிரேட் பண்ணி அதை கற்றுட்டு இன்னைக்கு பாரு என்ன போடுறான் பாரு, நமக்கே கம்ப்ளைண்ட் ரெடி பண்ண தரவான்னு கேட்குறான் ஃபோன் பண்ணி. அந்த அளவுக்கு வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி
ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஆட்டோகேடு பேசிக்காக படிக்கணும், ஒரு பைத்தான் படிக்கிறவங்க, அந்த மாதிரி ஐடி கம்பெனிக்குள்ளே போனவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் என் சர்க்கிளில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நம்ம ஷாப்பை சுற்றி ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னொன்று என்னன்னா, லினோவோ E4125 லேப்டாப் லாஸ்ட்டாக கொடுத்த லேப்டாப் வந்து அதிகமாக பசங்க வெளில சேல் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணாங்க. அதில் ஏதோ ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான படிப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த லேப்டாப் தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போன லேப்டாப்னா அது ஒன்று தான். அதுக்கு முந்தின செட்டெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லேப்டாப்போட மகிமை என்னன்றது தெரியல. இன்னைக்கு 2026ல் வீட்டுக்கு ஒரு லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூச்சரில் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக லேப்டாப் அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, லேப்டாப்பை தயவுசெய்து வந்து நீங்கள் சேல் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தங்கச்சியை கொடுங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் யாராவது முன்னேறதுக்காக அந்த லேப்டாப் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கானே கவர்மெண்ட் லேப்டாப்ல, இது தெரியாம போச்சு பாருங்களேன். ஆமாம்மா, இதெல்லாம் செக் பண்ணி தாம்மா நம்ம வாங்கணும். உங்கள் அண்ணன் லேப்டாப் வாங்கின உடனே எடுத்து நம்ம ஷாப்புக்கு வர சொல்லு, செக் பண்ணுவோம் என்னன்னு. அவங்க இருக்கிறாங்க காலையே லேப்டாப் வாங்குறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டானே, இன்னும் வரக்கானோல. ஸ்கூலுக்கு போயிட்டான்? ஆமா, உங்க அண்ணன் என்ன படிக்கிறான்? +2 படிச்சிட்டு இருக்கானே. +2 படிச்சிட்டு இருக்கான். அதுக்கு தான் லேப்டாப் வாங்க போயிருக்கான். அம்மா, +2 படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கிடையாது, இப்ப 3rd இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லேப்டாப். ஐயோ, இது தெரியாம அவன் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. அவள அவனை கூட்டு வா, ரெண்டு சாத்து இழுத்துட்டு வாங்குறா அவனை. யார் ஐடியா கொடுத்தது? உங்க அப்பாவா? நான் தானே ஐடியா கொடுத்தேன். இந்த ஐடியா நீ தான் கொடுத்துருப்பாரு. அவளை கூட்டு வா அவனை, பாவம். அவன் நைட்ல இருந்து எழுப்பி அடிச்சு போட்டு தூங்க விட பாவிக்கலாம்.